ಹೃದಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ. இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಿರ್ಮಲಗೊಳಿಸಿ. ஏன்னா அந்த இதயத்துல தான் எல்லாமே வரும். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಹೃದಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬರುತ್ತೆ. வீட்டில் டஸ்ட்பின் பார்த்துருக்கீங்களா? ಮನೆಯಲ್ಲಿ ಕಸದ ತೊಟ್ಟಿ ನೋಡಿದಿರಾ? அதில் எல்லாத்தையும் போடுவீங்க, அப்படி தானே? ಎಲ್ಲಾನು ಹಾಕ್ತಿರುತ್ತಾನೆ. மிச்சம் இருக்கிறது, மீதியாக இருக்கிறது, கெட்டு போய் இருக்கிறது மொத்தத்தையும் அதுக்குள்ளாக போடுறது. மிக்கிறது கட்டವರು ಎಲ್ಲ ತಗೊಂಡೋಗಿ ಅದರಲ್ಲಿ ಹಾಕ್ತೀರಾ, அப்படி தானே? ಹಾಗೆ ತಾನೆ. அதே போல தான் இதயம். ಹಾಗೇನೆ அதனால தான் அவங்களுடைய இதயங்களை என்ன செய்யுங்க? ಸುತ್ತಪಡಿಸಿ, ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ನಿರ್ಮಲ ಮಾಡಿಕೊಂಡು, ನಿರ್ಮಲಗೊಳಿಸಿ. ಅಂದ್ರೆ இரண்டு சிந்தனை எப்பவுமே வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து ரெண்டு சிந்தனை வேண்டாம். ಯಾವುದು ಕುರಿತವಾಗಲೂ ಎರಡು ಆಲೋಚನೆ ಬೇಡ. அப்படி ஒருவேளை ரெண்டு சிந்தனை வருகிறதா, ಅವಾಗ ನಿಮಗೆ ಎರಡು ಆಲೋಚನೆ ಬಂದ್ರೆ தேவ சமூகத்தில் அமருங்க, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, தேவ சமூகத்தில் ஆலோசனை கேளுங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಿ. நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு இது செய்யலாமா வேண்டாவா, ನೀವೊಂದು ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇದು ಮಾಡಬೇಕಾ இந்த இடத்துக்கு போலாமா வேண்டாவா, ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬೇಡವಾ, அது இருமனம். அப்படிதானே? அப்ப ஒரே மனம்னு சொன்னா எப்படி இருக்கும்? தெளிவாக நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ಅವಾಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಿರ್ಬೋದು, ನಾವೇನು ತೀರ್ಮಾನವನ್ನು ತಗೊಂತೀವಿ. அந்த ஒரு மனம் இல்லாதுன்னு சொல்லும்போது தீர்மானங்களை எடுக்க முடியாது. ಒಂದು ಮನಸ್ಸು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ நம்முடைய வாழ்க்கையில தடமாற்றங்கள் ஏற்படும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತಡಮಾಡ ಉಂಟಾಗುತ್ತೆ. நம்முடைய காரியங்களிலே தடமாற்றங்கள் ஏற்படும். ನಮ್ಮ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತಡೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತೆ. ஆனா நமக்கு அந்த ஒரு மனம் வரணும்னு சொன்னா நம்ம ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். ಒಂದು ಮನಸ್ಸು ಬರಬೇಕು ಅಂದ್ರೆ ದೇವರೊಂದು ಹೊಂದಾಣಿಕೆ. அந்த முதல் பகுதியை படிங்களா மீண்டுமாக. ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಿರಿ, ಆಗ ಆತನು ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. தமிழ்ல படிங்கம்மா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? எப்படியெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு நாம் சேர முடியும்? ಹೇಗೆಲ್ಲ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಸೇರಬಲ್ಲವು? எப்படியெல்லாம் சேர முடியும்? ಹೇಗೆಲ್ಲ ಸೇರಬೇಕು? வேத வாசிப்பு, ದೇವರ ವಾಕ್ಯ ಓದಿ, அடுத்தது ஜெபம், அதுக்கு அடுத்தது ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸ್ತುತಿಸಿ, துதி, ஸ்தோத்திரம், இது எல்லாமே செய்யும்போது நாம் என்ன செய்றோம்? அவர் இடத்துக்கு சேருவோம். அவர் இடத்துக்கு நாம் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவரு நம்ம இடத்துக்கு சேருவார். ಇವೆಲ್ಲವನ್ನು ಮಾಡುವಾಗ ಆಟೋಮೆಟಿಕ್ ಅವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ. போன் எடுத்துட்டு சீரியல் பார்க்கும்போது என்ன நடக்குது? வார்த்தை சொல்லப்படுகிறது, முதலாவது நம்மை அவர் இடத்துல வர சொல்றாரு. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ, ಮೊದಲು ಅವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಬರಕ್ಕೆ நாம அவர் இடத்துக்கு போகணும். ನಾವು ಅವರ ಹತ್ರ ಹೋಗಬೇಕು. அவர் இடத்துக்கு போகும்போது அவரு நம்ம இடத்துக்கு தானா வந்துடுவார். ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗುವಾಗ ಅವ್ರು ನಮ್ಮ ಹತ್ರಕ್ಕೆ ಅವರೇ ಬರ್ತಾರೆ. புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? புரியுதா இல்லையா? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ ಇಲ್ವಾ? நம்ம அவர் இடத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்ம வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து அவரை நம்ம என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். தேவச்சனமே, ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕು, ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು, ಘನಪಡಿಸಬೇಕು. ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಹೋಗಬೇಕು ಅಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು. அவருக்கு ஏற்ற பலியே என்ன? அவரை துதிப்பதுதான் அவருக்கு ஏற்ற பலி. ಅವರಿಗೆ ಸಮವಾದ ಬಲಿ, அதனாலதான் அவர் பிரியப்படுறார். துதிಸೋದೆ. நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நம்ம அவரை என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? உயர்த்திட்டே இருக்கணும், மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ಅವ್ರು ನಮಗೆ ಮಾಡಿದಂತ ಘನ ಕಾರ್ಯವನ್ನು ನೆನೆಸಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸ್ತುತಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು, ಹೆಚ್ಚಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು. எவ்வளவு பேர் நம்முடைய ஜெபங்களில அவரை மகிமைப்படுத்துறோம்? ಎಷ್ಟು ಜನ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೀವಿ? இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லா தீங்கிலிருந்து பாதுகாத்திருப்பார் இல்லையா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ಬೆಳಗಿಂದ ಸಾಯಂಕಾಲ ತನಕ ದೇವರು நம்முடைய வீட்டுக்கு நாம் திரும்பி இருப்போம். எல்லா ಕೇಡಿಂದ ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತಾರೆ இல்லையா? அந்த சாயந்தரம் எவ்வளவு நேரம் அந்த நாளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಮಯ ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೀರಾ? 5 நிமிஷம், 10, 1 hour, 5 ನಿಮಿಷ, 10 ನಿಮಿಷ, 1 ಗಂಟೆ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರ ಆಶೀರ್ವಾದಿಸಲಿ.
அப்போ அவர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து நினைத்து நம்ம அவரை என்ன செய்யணும், துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ಅವ್ರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ನಾವು ಸ್ತುತಿಸಿ ಮಹಿಮೆಗೊಳಿಸಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, என்னை மகிமைப்படுத்துவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் ನನ್ನನ್ನು என்று. ಮಹಿಮೆ ಪಡಿಸೋರು ನಾನು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೀನಿ. அதுதான் நம்ம அவர் இடத்துல சேரும்போது அவர் நம்ம இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செய்யறாரு, ಅದೇನೇ ನಾವು நம்மோடு கூட ಅವರೊಂದಿಗೆ ஐக்கியமாகிறார். ಸೇರುವಾಗ ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಸೇರ್ತಾರೆ. நம்ம வேத வாசிப்புக்கு எந்த அளவுக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமோ, ಸತ್ಯವೇದನ ಓದೋದಕ್ಕೆ ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡ್ತೀರೋ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஞானத்தினால் நிரப்புவார். ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಜ್ಞಾನ ತುಂಬಿಸ್ತಾರೆ. ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಮಾತು ನಮ್ಮ ಹತ್ರ ವಾಕ್ಯವು நாம் ಮಾತಾಡುವಂತ நடக்க வேண்டிய ವಾಕ್ಯವಾಗಿದೆ. பாதைகளை நமக்கு காட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ನಾವು ನಡೆಯುವಂತ ಆದಿಗಳನ್ನು ಕಾಣಿಸುವಂತ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. நம்ம எங்க போகணும் எங்க போக கூடாது வார்த்தை நமக்கு போதிக்கும். ஒத்துக்கிறீங்களா? ನಾವೆಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಎಲ್ಲ ಹೋಗಬಾರ್ದೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತೆ. இது எப்ப நம்ம உணர முடியும் என்று சொன்னால், ಯಾವಾಗ ನಾವು ಗ್ರಹಿಸಬಹುದು ಅಂದ್ರೆ அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் அதிகமாக ஈடுபாடு இருக்கும்போதுதான் இதை நம்மால உணர முடியும். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರುವಾಗ ಇದನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೋಬಹುದು. அவருடைய சத்தத்தை நம்மால கேட்க முடியும். ಅವ್ರ ಸತ್ತವನ್ನು ನಾವು ಕೇಳಕ್ಕಾಗತ್ತೆ. அவர் பேசக்கூடிய அந்த சத்தத்தை நம்மால உணர முடியும். ಅವ್ರು ಮಾತಾಡುವಂತ ಆ ಶಬ್ದವನ್ನ ನಾವು ಗ್ರಹಿಸೋಕಾಗತ್ತೆ. இல்லன்னா முடியவே முடியாது. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. அப்போ நம் முதலாவது தேவ வார்த்தைக்கு, அதாவது சத்தியவேதத்தை படிப்பதற்கு அதிகமாக நேரத்தை நம்ம என்ன செய்யணும், ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಮಯನ ಒದಗಿಸಬೇಕು. ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகாரத்தை படிக்கிறீங்க? ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅಧಿಕಾರವನ್ನು ನೀವು ಓದ್ತೀರಾ? வேதத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகாரத்தை படிக்கிறீங்க? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನೀವು ಓದ್ತೀರಾ? 5, 10, 15 சொல்லுங்களேன். யாருமே சொல்லவே மாட்டேன்றீங்களே. அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்தை கூட படிக்க மாட்டீங்களா? படிக்கிறீங்க. அந்த ஒரு அதிகாரத்தை எவ்வளவு நேரம் தியானம் பண்றீங்க? ಆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಎಷ್ಟೊತ್ತು ನೀವು ಜ್ಞಾನ ಮಾಡ್ತೀರಾ? எவ்வளவு நேரம் பண்றீங்க? நாள் முழுவதும் என்ன, நீங்க படித்த அந்த வார்த்தைகளை மீண்டுமாக என்ன செய்யணும், உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரணும். ನೀವು ಓದುವಂತ ವಾಕ್ಯಗಳು ಏನು ಮಾಡಬೇಕು? அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை குறித்து நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும். ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರಮಾಡುವಾಗ ಅದರಲ್ಲಿರುವಂತ ರಹಸ್ಯವನ್ನ ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಕೇಳಬೇಕು. அதுதான் தியானம் பண்ணுவது. ಅದೇ ಜ್ಞಾನಿಸೋದು. எவ்வளவு பேர் அப்படி செய்றீங்க? ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀರಾ? படிக்கணும், ஒரு அதிகாரத்தை 2 அதிகாரத்தை 3 5 படிச்சிட்டோம், ಓದಬೇಕು, ಮುಗೀತು ಅಂತ ಬಿಡಬೇಕಾ? அப்படி இல்ல. ಹಾಗಲ್ಲ. படித்ததை மீண்டுமாக நம்ம என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். ಓದುವಂತ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಮತ್ತೆ ಅದನ್ನ ಜ್ಞಾನಿಸಬೇಕು. அப்படி தியானம் பண்ணும்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம உயரத்துக்கு போக முடியும். ನಾವು ಜ್ಞಾನಿಸುವಾಗಲೇ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ. சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಿಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿದೆ. வேத வார்த்தை படிப்பது மட்டுமில்ல, ದೇವರ ವಾಕ್ಯ ಓದೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதை தியானிப்பது மட்டுமில்ல, ಅದನ್ನು ಜ್ಞಾನಿಸೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதன்படி நடப்பதற்கு நாம் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். ಅದನ್ನ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಕೂಡ ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು, ஒப்பு கொடுக்கணும், ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அப்பதான் அதுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க முடியும். தேவச்சனமே, ಆವಾಗಲೇ ಅದನ್ನ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳಿರಕ್ಕಾಗತ್ತೆ. இரு மனம் இருக்கும்போது, ಎರಡು ಮನಸ್ಸು ಇರುವಾಗ தேவனிடத்திலிருந்து எதையும் நம்மால என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ದೇವರೊಂದಿಗೆ ನಾವೇನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் படிப்போம். ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ಕೆಲವು ವಾಕ್ಯ ನಾವು ஒன்று ராஜாக்கள் 1 ಅರಸರು 18வது அதிகாரம் 21வது வசனம். 18-21 நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகள் உள்ளவர்களாக குந்தி குந்தி நடிப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதித்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ. ಏಲಿಯನು ಎಲ್ಲಾ ಜನರ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಅವರಿಗೆ, ನೀವು ಎಷ್ಟರವರೆಗೆ 2 ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಇರುವಿರಿ,
ಯೆಹೋವನು ದೇವರಾಗಿದ್ದರೆ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ, ಬಾಳನು ದೇವರಾಗಿದ್ದರೆ ಅವನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಜನರು ಇದಕ್ಕೆ ಏನು ಉತ್ತರ ಕೊಡದೆ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದನ್ನು ಕಂಡು, ಸಾಕು ಅಷ್ಟೇ ಸಾಕು. கேள்வி கேட்கிறாரு, ಇಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. கேள்வி கேட்கிறாரு, ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. என்ன கேள்வி கேட்கிறாரு? ಏನ್ ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತಿದ್ದಾರೆ? எதுவரைக்கும் நீங்க இருமனமுள்ளவர்களாக இருக்கு, ಇದುವರೆಗೂ ನೀವು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ அப்படின்னு சொன்னா என்ன? ಹಾಗಂದ್ರೆ ಏನು? இங்க இந்த வார்த்தையின்படி இருமனம் சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்களேன், ಒಂದು ಭಾನುವಾರ ஆராதனை, மீதி உலகம், ಉಳಿದದು ಲೋಕ ಪ್ರಕಾರ. சோ இங்க இந்த ஜனங்கள் அப்படிதான் ஒரு கஷ்டம் சொல்லு வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடி போறாங்க. ಈ ಜನರು ಹಾಗೆ ಒಂದು ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಾಗ ದೇವರನ್ನ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾರೆ. நீங்க இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது, ಇಸ್ರೇಲ್ ಜನ ನೋಡುವಾಗ, அடிமைகளாக இருக்கும்போது, ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾಗ ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூக்குரல் இடுறாங்க, ದೇವರ ಸಮೂಹವನ್ನು கதறாங்க, கிரிச்சுதார, ஆண்டவரே இன்னும் எவ்வளவு நாள் எங்களுக்கு இந்த பாடு, எவ்வளவு நாள் நாங்க இன்னும் அடிமைகளாக இருக்கணும். தேவ சமூகத்தை பார்த்து என்ன செய்யறாங்க? கூக்குரல் இடுறாங்க. ದೇವರ ನಿರ್ಧಾರ ನೋಡಿ ಅವರನ್ನ ಮೊರೆ ಇಡ್ತಿದ್ದಾರೆ, ದೇವರ ನಾವು ಇನ್ನೂ ಎಷ್ಟು ದಿವಸ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஆண்டவர் உடனே அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு மோசையை அவர்களை விடுவிக்கும்படிக்கு ஏற்படுத்துகிறார். ದೇವರು ಅವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿ ಮೋಸೆ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿದ್ರು. ஆனா நடந்தது என்ன? ಅದು ನಡೆದೇನೆಂದ್ರೆ, அந்த வழியில வரும்போது நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய காரியங்கள் படிச்சிருப்பீங்க. வழியில வரும்போது எல்லாமே எப்பெல்லாமே நல்ல திருப்தியா இருக்கிறாங்களோ, ஆண்டவரை மறந்துட்டு மீண்டுமாக எங்க போறாங்க? ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ನೀವು ಓದಿರಬೇಕು, ಅನೇಕ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ತಿರುಗಿ ಮತ್ತೆ அதே போல இனி பலருடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲವು ಜೀವನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கஷ்டம் வரும்போதுதான் ஆண்டவருடைய சமூகம், ಕಷ್ಟ ಎಂದು ಬರುವಾಗಲೇ ದೇವರ ಸಮೂಹ, கண்ணீர் வரும்போதுதான் ஆண்டவருடைய சமூகம், ಕಣ್ಣೀರು ಬಂದಾಗಲೇ ದೇವರ ಸಮೂಹ, வியாதி வரும்போதுதான் தேவ சமூகம், ರೋಗ ಬಂದಾಗಲೇ ದೇವರ ಸಮೂಹ. மீதி எல்லாமே எப்படி? ಮಿಕ್ಕ ಸಮಯವೆಲ್ಲ நம்முடைய மனம் போல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். ನಮ್ಮ ಮನದಂತೆ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. நம்முடைய மனம் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ಮನದಂತೆ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ அந்த ಇದ್ದೀವಿ. கஷ்டம் வரும்போது தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்றோம்? கதறோம், அழுறோம். என்ன ஆண்டவரே என்னை விடுவீங்கன்ட்டு என்ன செய்றோம்? ಕಷ್ಟ ಬಂದಾಗಲೇ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಅಳ್ತೀವಿ, ವಿಜ್ಞಾಪಿಸ್ತೀವಿ, ದೇವರನ್ನ ಬಿಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ஆனா விடுதலை ஆன உடனே எங்க போறோம்? ಅದು ಬಿಡುಗಡೆ ಆದ ನಂತರ ಎಲ್ಲ ಹೋಗ್ತೀವಿ. எங்க போறோம்? மோசே மலையிலிருந்து தாமதமாக வந்ததுக்கு மோசே என்ன செய்றாரு? மோசே தடವಾಗಿ ಬೆಟ್ಟದಿಂದ ಇಳಿದು ಬಂದಾಗ கண்ணுக்குட்டியை செய்து ஜனங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? உங்களை எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தது இந்த தெய்வம்னு சொல்றார். ನಿಮ್ಮ ಐಗುಪ್ತದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಗುಲಾಮಗಿರಿಯಿಂದ ಬಿಡಿಸಿ ಬಂದಿದ್ದು ಈ ದೇವರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಂತೀನಿ. விடுதலை கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. வியாதியை சுகமாக்குறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ವ್ಯಾಧಿಯನ್ನು ಸುಖಪಡಿಸುವುದು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಸಮಾಧಾನ ಕೊಡುವಂತ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றி புதிய சூழ்நிலையில வைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಗತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಕೊಡುವಂತವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆனா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், நீங்க கொடுக்கக்கூடிய கனத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? ಆದ್ರೆ ನೀವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, ನೀವು ಕೊಡುವಂತ ಘನತೆಯನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಡ್ತೀರಾ? சத்தமா சொல்லுங்களேன், பரவாயில்ல. உலகத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? இதுதான் இருமனம். ಇದೇ ಎರಡು ಮನಸ್ಸು. இதுதான் இருமனம். ಇದೇ ಎರಡು ಮನಸ್ಸು. இங்க அதுதான் ஆரோன் செய்றாரு. ಇಲ್ಲಿದೆ அழைத்து வந்தது கன்றுக்குட்டி. ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದು ಕರವು. ஆனா அது வரைக்கும் ஆண்டவர் அவர்களை போஷித்த விதத்தை கொஞ்சம் அப்படியே சிந்திங்களே, முடியவே முடியாது, நம்மால ஊகிக்கவே முடியாது. ಅವರನ್ನ ಪೋಷಿಸಿದಂತ ஒரு நாள் 2 நாள் கிடையாது தேவச்சனமே, 40 வருடங்கள்
ಒಂದು ದಿವಸ ಎರಡು ದಿವಸವಲ್ಲ 40 ವರ್ಷಗಳು ದೇವರು ಅವರನ್ನ ಪೋಷಿಸಿದ್ರು. அவங்க என்ன செய்யல? ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? வெதுக்கல, அறுக்கல, ಅವರು எந்த வேலையும் செய்யல, ಬಿತ್ತಿಲ್ಲ, ಕುಯ್ದಿಲ್ಲ, ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ. ஆனா 3 நேரம் நிம்மதியா என்ன செஞ்சாங்க? நல்லா சாப்பிட்டாங்க. ಆದ್ರೆ 3 ಸಮಯ ಕೂಡ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದರು. படிச்சிருக்கீங்களா? ಓದಿದ್ದೀರಾ? இப்படி ஆண்டவர் வழிநடத்தினதே மறந்து ಹೀಗೆ ದೇವರು ನಡೆಸುವುದನ್ನ ಮರೆತು இப்ப என்ன செய்றாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? அவர்களுக்குள்ளாக இருந்த அத்தனையும் கொடுத்து அந்த கன்றுக்குட்டியை செய்ய வைத்து என்ன செய்றாங்க? அதை வழிபடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿ ಕೂಡ ಇದೆಲ್ಲ ಎದುರು ಕೂಡ ಬಸವನ್ನ ವಿಗ್ರಹವನ್ನ ಮಾಡಿ ಅದನ್ನ ಅವರು ನಮಸ್ಕರಿಸ್ತಾ ಇದ್ರು. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்றோம்? ஆண்டவரை மறந்து உலகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ಅದರಂತಾನೆ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಮರೆತು ನಾವು ಲೋಕವನ್ನ ನೋಡಿ ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. தேவன் செய்த நன்மைக்கு தேவனை மகிமைப்படுத்தாமல் உலகத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ದೇವರು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಕ್ಕೆ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸದೆ ನಾವು ಲೋಕವನ್ನ ಘನಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஜனங்களை கனப்படுத்துறோம். ಜನರನ್ನ ನಾವು ಘನಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. நீ இல்லன்னா, ನೀವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நான் இல்ல, ನಾನಿಲ್ಲ. ஆனா அந்த நேரத்துக்கு அவர் அனுப்பினவர் யார் என்று நாம் உணர்வதில்ல. ಆ ಸಮಯಕ್ಕೆ ಅವರನ್ನು ಕಳಿಸಿದ ಯಾರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಗ್ರಹಿಸೋದಿಲ್ಲ. எலியாக்கு அப்படிதான் சொல்றாரு. ಏಲಿಯನ್ಗೆ ಹಾಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நீ போய் கேரத்த பள்ளத்தாக்கல இரு, அங்க உனக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படிக்கு நான் என்ன செய்றேன்? காகைக்கு கட்டளை ಇಡುವೆನು. ನೀನು ಹೋಗಿ ನದಿಯಲ್ಲಿ ಇರು, ನಾನು ನಿನಗೆ ಆಹಾರ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಕಾಗೆಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಅವರು ಕಾಗೆಯ பார்த்தாரா? ஆண்டவரை பார்த்தாரா? ಅವರು ಕಾಗೆನ காலையில எந்திரிச்ச உடனே, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ, இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம்? கிச்சனுக்கு ஓடி வரோம். அம்மா என்ன டிஃபன்? ஸ்கூலுக்கு போறாங்க. சின்ன குழந்தைங்க, அம்மா பால் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும். அப்படிதானே? ಮಕ್ಕಳು ಬಂದು ನಿಮ್ಮಿಂದ ಕೇಳ್ತಾರೆ, ಅಮ್ಮ ಏನ್ ಮಾಡಿದೀರಾ? இப்ப இவருடைய நிலைமை எப்படின்னு சொன்னா அங்க எதுவுமே இல்ல. ಇನ್ನ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. அப்ப அவர் யாரை பார்க்கணும்? ಅವಾಗ ಯಾರು ನೋಡ್ಬೇಕು? காகத்தை பார்க்கணும். அப்படிதானே? இல்ல நம்முடைய பாஷையில நம்ம சொன்னோம்னா, ஏன்னா காகதான் அவருக்கு என்ன செய்யுது? ஆகாரத்தை கொண்டு வருதுன்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப அவர் யாரை பார்க்கணும்? ஆனா அவர் பார்த்தது யார? ஆண்டவரை. ஏனென்று சொன்னார், சொன்னவர் சர்வ வல்லவர், சொன்னவர் ಜೀವನುಳ್ಳவர், அவர் வாக்கு மாறாத தேவன். ಅವರು ಹೇಳಿದವರು ಬದಲಾದಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಬದಲಾದಂತ ದೇವರು. ಅವ್ರ ಕಾಗೆನ ನೋಡದೆ ದೇವರನ್ನ ಮಾತ್ರ ಅವರು ನೋಡಿದ್ರು. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையில அவருக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அவர் ಹೇಳಿದಂತ ಮಾತಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ಅವರು ಹೇಳೋದನ್ನ ಮಾಡೋ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿದರು. அதனால்தான் அவர் காகையை பார்க்கவில்லை, அதை சொன்னா, அதை அனுப்புகிறேன் என்று சொன்னா அந்த ஆண்டவரே பார்த்து கொண்டிருந்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಕಾಗೆಯನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ, ಅದು ಹೇಳದಂತ ದೇವರನ್ನ ನೋಡಿಕೊಂಡು ಅವರು ಇದ್ರು. அதனால்தான் அவர் போஷிக்கப்பட்டார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಪೋಷಿಸಲ್ಪಟ್ರು. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ என்ன செய்றோம்? ಏನ್ ಮಾಡ್ತಿದೀವಿ? உலக மனிதர்களை தான் நாம் தேடுறோம். ಲೋಕ ಪ್ರಕಾರದಿಂದ ಮನಸ್ಸನ್ನು உலகத்தினுடைய காரியங்களை தான் நாம் தேடுறோம். ಲೋಕದಿಂದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. நமக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்த ஆண்டவரை நாம் தேட மாட்டோம். ಪರಿಪೂರ್ಣವಾದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟ ದೇವರನ್ನ ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. அவரை நாம் மகிமைப்படுத்த மாட்டோம். ಅವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದಿಲ್ಲ. இஸ்ரேல் ஜனங்களை போல, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಂತೆ பெண் கன்று குட்டிகளை நாம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே, ಬಸವನ ವಿಗ್ರಹವನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவரை விட நம்ம எதுக்கு முதல் இடத்தை கொடுத்தாலையும் அது எல்லாமே நமக்கு என்ன? ವಿಗ್ರಹ ದೇವರಿಗಿಂತ ಯಾವುದು ನಾವು ಮೊದಲು ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡ್ತೀವೋ ಅದೆಲ್ಲ ವಿಗ್ರಹವಾಗಿದೆ. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விட உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசித்தாலும் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு விக்கிரகம் தான். ದೇವರಿಗಿಂತ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀವು ಪ್ರೀತಿಸಿದಾದ್ರೆ ಆ ಮಕ್ಕಳು ಕೂಡ ವಿಗ್ರಹವೇ. வசனத்தை படிக்கலையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? சிஸ்டர் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. வசனத்தை படிச்சிருக்கீங்களா இல்லையா? வாக்கியವನ್ನು ಎಲ್ಲರೂ ಓದಿದ್ರಾ ಇಲ್ಲವಾ? நான் எதுவும் சுயமாக அல்லது கிரியேஷன் பண்ணி நான் எதுவும் சொல்றது இல்லை. இதை விட்டு நான் எங்கேயுமே வெளியில போறது இல்லை. இது வரைக்கும் ஒருவேளை நீங்க கவனிச்சிருக்கலாம். ನನ್ನ ಸ್ವಹ ಬುದ್ಧಿಯಿಂದ ನಾನು ಯಾವುದು ಹೇಳ್ತಿಲ್ಲ. ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಆಚೆ ಹೋಗ್ತಿಲ್ಲ. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர்
ஒரு திட்டவட்டமாக சொல்லும்போது எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುವಾಗ ನಾವು ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರನ್ನ ನಾವು ಪ್ರೀತಿಸ್ತಿದ್ದೀವಿ, எந்த அளவுக்கு நம்ம அவருக்குள்ளாக அன்பு கூறுங்களோ ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் அன்பு கூறுகிறார். ನೀವು ಯಾವ ಮಟ್ಟಕ್ಕೆ ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರೋ அதுதான் நீங்கள் என்னிடத்தில் சேருங்கள் நான் உங்களிடத்துல சேருவேன். ನೀವು ನನ್ನೊಂದಿಗೆ ಬನ್ನಿ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்போ தேவ சமூகத்துல நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாமே நம்ம என்ன செய்யணும், வேத வாசிக்கணும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். ನಾವು ಸಮಯ ಸಿಗುವಲ್ಲ ದೇವರನ್ನ ನೋಡಬೇಕು, ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದಬೇಕು, ದೇವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನಾವು ನೋಡಬೇಕು. ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳೋಕೆ ನಾನು ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. நீங்கள் ஒருவேளை எத்தனை ஜனங்கள் நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவன் சொல்றீங்க? ನೀವೆಷ್ಟು ಜನ ನಾನು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಕ್ರಿಸ್ತನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? 10 பேர் கூட இல்ல. ஓகே, நல்லது. அப்போ நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಗಿದ್ದೀವಿ, ಇವಾಗ ಹೇಗಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ತೀರಾ? என்றாவது அது குறித்து சிந்தித்து இருக்கீங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಅದರ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? நிறைய பேர் சிந்திக்க மாட்டாங்க. ತುಂಬಾ ಜನ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ. ஏன்னா அந்த நிலைமை மாறி நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? ஆமா, ಆ ಸ್ಥಿತಿ ಬದಲಾಗಿ ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ அது எல்லாத்தையும் ಅದೆಲ್ಲವನ್ನು மறந்துட்டோம், ಮರೆತು ಹೋದ್ವಿ. அததான் இஸ்ரேல் ஜனங்கள் இங்க சேராங்க. ಅದೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು எங்க எகிப்திலிருந்து வெளியில வந்த பிறகு, ಐಗುಪ್ತದಿಂದ ಆಚೆ ಬಂದ ನಂತರ அவங்க என்ன செய்யல, ಕಷ್ಟಪಡಲ್ಲ, ಕಷ್ಟಪಟ್ಟಿಲ್ಲ, வெறிக்கல, அறுக்கல, ಬಿತ್ತಿಲ್ಲ, ಕುಯ್ದಿಲ್ಲ, ஆனா திருப்தியா சாப்பிட்டாங்க. ಅದು ತೃಪ್ತಿಯಿಂದ ತಿಂದರು. எகிப்தில எப்படி அடிமைகள்னு சொன்னா எப்படி? ಗುಲಾಮರಂದ್ರೆ ಹೇಗೆ? கொடுக்கிறது மட்டும்தான் சாப்பிடணும், ಕೊಡೋದು ಮಾತ್ರ ತಿನ್ಬೇಕು. ஏன்னா மீறி எதுவுமே என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ಬಾಕಿ ಬೇರೆ ಏನು ಅವರು. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யறாரு, ಆ ದೇವರ கேள்வி கேட்கறாங்க. நாங்க எகிப்தில என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? ஆமா, அங்க சாப்பிட்டதே அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும். அதே போலதான் ಅವರ ಸ್ಥಿತಿ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் இப்படிதான் செய்யறோம். ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬಂದಾಗ ಇಲ್ಲೇ நம்முடைய பழைய நிலைமை எல்லாமே மறந்துட்டு ಹಳೆಯ ನೆನಪೆಲ್ಲ ಮರೆತು ಹೋಗಿ ஆண்டவர் உயரத்துல வைத்திருக்கும் போது, ஆண்டவர் தேவர் உன்னத ஸ்தானದಲ್ಲಿ ಇಡುವಾಗ இன்னும் அதிகமாக என்ன செய்யறோம், நம்ம இன்னும் அதிகವಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவரே எனக்கு இந்த பாடு, ಯಾಕೆ ದೇವರೇ ನನಗೆ ಈ ಸ್ಥಿತಿ? அதை விட அதிகமான பாடுகள்ல இருந்து தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மீட்கப்பட்டிருக்கீங்க. ಅದರಿಂದ ದೊಡ್ಡ ಹಿಂಸೆ ಕಷ್ಟಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப நல்ல சூழ்நிலை நல்லா அமைஞ்சிருக்கு, ಚೆನ್ನಾಗಿ ನಿಮಗೆ ಸೌಖ್ಯವಾಗಿ ಇದ್ದೀರಾ. ஆனா இப்போ என்ன கேள்வி, அதே கேள்விதான். ಆದ್ರೆ ಈಗ ಏನು ಪ್ರಶ್ನೆ, ಅದೇ ಪ್ರಶ್ನೆ ನೀವು ಆಗ್ತಿದ್ದೀರಾ. சோ அப்போ நமக்குள்ளாக இருமனம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவச்சனமே, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಎರಡು ಮನಸ್ಸು ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இருமனம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ಎರಡು ಮನಸ್ಸು ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು அப்படி ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இருமனம் இருக்கும்போது ಎರಡು ಮನಸ್ಸು ಇರುವಾಗ ஆண்டவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ದೇವರೊಂದಿಗೆ ಯಾವ ಒಂದು ಉಪಕಾರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ. ஒருவேளை பெற்றுக்கொண்டாலும் அது நமக்குள்ளாக நிலையாக இருக்காது. ಒಂದು ವೇಳೆ ಹೊಂದಿಕೊಂಡ್ರು ಕೂಡ ಅದು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இருமனம் இருந்ததுனால, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಎರಡು ಮನಸ್ಸು ಇದ್ದದಿಂದಲೇ ஆண்டவர் என்ன செய்யறாரு, ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, உங்களில ஒருவனும் என்ன செய்ய மாட்டீங்க, ಈಗ ಒಬ್ಬರು ಕೂಡ ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, நான் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துக்குள்ள சேர மாட்டீங்க, ನಾನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಕಾನಾನ ದೇಶಕ್ಕೆ ನೀವು ಯಾರು ಹೆಜ್ಜೆ ಇಡೋದಿಲ್ಲ. அப்ப யார் சேர்றாங்க, ಯಾರು ಸೇರ್ತಾರೆ? 20 வயசுக்கு கீழே யாரெல்லாமே இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள. 20 ವಯಸ್ಸಿಗೆ ಕೆಳಗಡೆ ಯಾರೆಲ್ಲ ಇದಾರೋ ಅವರು ಮಾತ್ರ ಕಾನಾನ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏன்னு சொன்னால் அப்ப அவங்க இன்னும் எப்படி இருக்காங்க, சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಹೇಗಿದ್ದಾರೆ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗೆ ಇದ್ದಾರೆ. ஆனா எகிப்திலிருந்து வந்தவர்களை யாருமே என்ன செய்யல, போகல. ಐಗುಪ್ತಿಂದ ಬಂದವ್ರು ಯಾರು ಏನು ಮಾಡಿಲ್ಲ, ಹೋಗಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. காலேப், யோசுவா, ಯೆಹೋಶುವ, ಕಾಲೇಬು, ஏன்னா இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள், ಯಾಕಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರು, தேவ சித்தத்தை அறிந்தவர்கள், ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದಂತ, எல்லா நேரங்களிலும் தேவனை மகிமைப்படுத்தினவர்கள், ಸಮಯದಲ್ಲೂ ದೇವರನ್ನ ಮಾತ್ರ ಮಹಿಮೆಪಡಿಸಿದವರು, தேவனை முன்பதாக வைத்திருந்தவர்கள், ದೇವರನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟದಂತವರು.
அதான் அவர் சொல்றாரு காலேபு, ஆண்டவர் என்னை அழைக்கும் போது நானு வாலிபனா இருந்தேன், இப்ப எனக்கு எவ்வளவு வயசா இருக்கு? 85 வருடங்கள். அன்னைக்கு என்ன பலன் எனக்கு இருந்ததோ அதே பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். தேவச்சனமே, ದೇವರು ನನ್ನ ಕರೆದಾಗ ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದೆ, ಇವಾಗ 80 ವಯಸ್ಸಾಗಿದೆ, ನನಗೆ ಆವಾಗ ಯಾವ ಬಲವಿತ್ತೋ ಈಗ ಕೂಡ ಅದೇ ಬಲವಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಏನೆಂದು சொன்னால், ಯಾಕಂದ್ರೆ அவர் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருந்தார். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿದ್ದ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார், ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳನಾಗಿದ್ದ, தேவ சித்தத்துக்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக ದೇವರ இருந்தார்கள். ಚಿತ್ತಕ್ಕೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳನಾಗಿದ್ದ. அதனால்தான் அவர் உறுதியாக சொல்றாரு, அன்னைக்கு என்ன பலன் எனக்கு இருந்ததோ இன்னைக்கு அதே பலன் எனக்கு இருக்கிறது என்று. ಅದಕ್ಕೆ ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನಗೆ ಯಾವತ್ತು ಯಾವ ಬಲವಿತ್ತೋ ಈಗ ಕೂಡ ಅದೇ ಬಲವಿದೆ ಎಂಬುದಾಗಿ. நம்மால எவ்வளவு பேர் சொல்ல முடியும் அப்படி? ಈ ತರ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ? நான் இங்க சரீர பலத்தை குறித்து கேட்கல, ஆவிக்குரிய பலத்தை குறித்து நான் கேட்கிறேன். ಶರೀರ ಬಲದ ಕುರಿತು ಬಲದ ಬಗ್ಗೆ ನಾನು ಕೇಳಿಲ್ಲ, ಆತ್ಮಿಕವಾದ ಬಲದ ಬಗ್ಗೆ ನಾನು ಕೇಳಿದೆ. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்த அந்த ஆவிக்குரிய பலன் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಂತ ದಿನದಲ್ಲಿದ್ದಂತ ಆತ್ಮಿಕವಾದ ಬಲ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇದೆಯಾ? இருக்கா? ஒத்துக்கிறீங்க? கேளுங்க, ஆண்டவர் தருவார், நிச்சயமா தருவார். ಕೇಳಿ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்கிறான். ಅವ್ರ ಕೈಲಾಗದಂತ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. நம்ம எது கேட்கிறோம்? ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೊಂದಿಕೊಂತಾರೆ. உலகத்தின் ஆசீர்வாதங்களை கேட்கிறோம், அப்படியே பட்டியல் போடுறோம். ಲೋಕ ಪ್ರಕಾರವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೇಳ್ತಾ ಹಾಗೆ ಲಿಸ್ಟ್ ಅನ್ನು ನಾವು ಹಾಕ್ತಿರ್ತೀವಿ. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றதா ஆண்டவர் விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ். இல்ல நீங்க தான் பேச முடியல, நான் தான் பேச முடியும். சரி சொல்லுங்க. அப்படி கொடுத்தோம்னா 2 மணி நேரம் போகும். சரி, ஓகே, கேரியன். சரி சொல்லுங்க. சோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்பதை விட்டு நம்ம என்ன செய்றோம்? உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பெரிய பட்டியல் போடுறோம். ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಕೇಳೋದಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ತೀವಿ ನಾವು? ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿರುವಂತ ದೊಡ್ಡ ಲಿಸ್ಟ್ ಅನ್ನು ಹಾಕ್ತೀವಿ. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்பவுமே ஆசீர்வாதமாக வைக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಇಟ್ಕೊಂತಾರೆ. ஏதாவது சந்தேகமா இருக்கா? அப்ப அதை குறித்து ஏன் நீங்க கலங்குறீங்க? அது குறித்துವಾಗಿ ಯಾಕೆ ಭಯಪಡ್ತೀರಾ? முதலாவதாகி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு ಕೂಡ கொடுக்கப்படும். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ತವಕಪಡಿ, ನಂತರ ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ದೊರೆಯಲ್ಪಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. எது தேவனுடைய ராஜ்யம்? ಯಾವುದು ದೇವರ ರಾಜ್ಯ? எது நீதி? ಯಾವುದು ನೀತಿ? அவருடைய சித்தத்தின்படி நடப்பது நீதி. ಅವ್ರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದು ನೀತಿ. அவருடைய சித்தத்தின்படி செய்வது நீதி. ಅವ್ರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದು ನೀತಿ. அவருடைய வார்த்தைகளின்படி நாம் கீழ்ப்படிவது தேவ நீதி. ಅವ್ರ ವಾಕ್ಯದಿಂದ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದು ನೀತಿ. அப்ப இதுக்கு நாம் சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் எங்க இருக்கிறோம்? ಈ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಮಾಡದೆ ಇರುವಾಗ ನಾವು ಇನ್ನು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? எகிப்தில இருக்கிறோம். ಐಗುಪ್ತದಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? இனி 2 மனமுள்ளவர்களாக இருக்கும். ಇನ್ನೂ 2 ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ಅದು வேண்டான்னு சொல்றார் ஆண்டவர். ಅದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ಅದು வேண்டான்னு சொல்றாரு. ಅದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು. ஒரு மனதோடு கூட, ಒಂದು ಮನಸ್ಸಿಂದ, ஒரு மனதோடு கூட ಒಂದು ಮನಸ್ಸಿಂದ வேத வசனத்துல நாம் பார்க்கும்போது ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ 2 பேர் ಇಬ್ಬರು ஒருமனப்பட்டு என் நாமத்தின் நிமித்தமாக எதை கேட்டாலும் நான் அது அவங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ಅವರು ಕೂತುಕೊಂಡ ನಾಮದಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಾಗಿ ಕೇಳ್ತಾರೋ ಅವರು ಕೇಳೋದನ್ನ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ. அப்போ 2 பேருக்கு ஒரு மனம் வந்துச்சனாலே எதை கேட்டாலும் ஆண்டவர் தர ஒரு வல்லவர். ಇಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಮನಸ್ಸು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಏನು ಕೇಳಿದ್ರು ಕೊಡ್ತಾರೆ. இன்னைக்கு பல குடும்பங்களில் என்ன சமாதானம் இல்ல, ಅನೇಕ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, சந்தோஷம் இல்ல, ಸಂತೋಷವಿಲ್ಲ, ஆசீர்வாதம் இல்ல. ஆனா நீங்க ஜெபித்துட்டே இருக்கீங்க, ಅದು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ, எந்த பதிலும் இல்ல, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಫಲವಿಲ್ಲ. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ? ஒரு மனம் வரல, ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿಲ್ಲ. ஒத்துக்கிறீங்களா? அந்த ஒரு மனதோடு ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணாலியும் ஆண்டவர் அதை அப்படியே செய்வதற்கு அவர் வல்லவர். தேவச்சனமே, ಒಂದು ಮನಸ್ಸಿಂದ ಒಂದು ನಿಮಿಷ ನೀವು ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಾದರೆ ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் வார கணக்கಲ್ಲ, வருஷ கணக்கಲ್ಲ, மாச கணக்கಲ್ಲ, ஒரு நிமிஷம்
2 பேர் ஒரு மனதோடு கூட நீங்க ஜெபித்து பாருங்க, அதுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அந்த நேரத்திலேயே பதில் தர அவர் வல்லவர் ದೇವಚನமே. ವಾರ ತಿಂಗಳೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ 1 ನಿಮಿಷ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ದೇವರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತಿ. அந்த ஒரு மனம் வரலன்னு சொன்னா, ಆ ಒಂದು ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, இருமனமா இருந்தீங்கன்னு சொன்னா, ಎರಡು ಮನಸ್ಸಾಗಿರುವುದಾದ್ರೆ நீங்க எவ்வளவு நாள் ஜெபித்தாலும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ನೀವೆಷ್ಟು ದಿವಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಉಪಕಾರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ. அதுதான் இங்க இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து எலிசா என்ன செய்யறாரு, கேள்வி கேட்கிறாரு. ಇದೇನೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ನೋಡಿ ಎಲೀಷನು சரி, எலியா கேள்வி கேட்கிறாரு. எது வரைக்கும் நீ 2 மனமுள்ளவர்களாக குந்தி குந்தி நடிப்பீர்கள்? ಯಾಕೆ ನೀವು 2 ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಕುಗ್ಗಿ ಕುಗ್ಗಿ ನಡೀತೀರಾ? அப்படின்னு சொன்னா என்னன்னா, இங்க ஆண்டவரையும் பார்க்கறாங்க, அங்க பாகால்களையும் பார்க்கறாங்க. ಕಷ್ಟ வரும்போதெல்லாம் எங்க? ಕಷ್ಟ ಬರುವಾಗಲ್ಲ ಅಲ್ಲಿ ஆண்டவருடைய சமூகத்துல, ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ. சந்தோஷமா இருக்கும்போது எங்க? ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗಲ್ಲಿ பாகால்களுடைய சமூகத்துல. ಬಾದಾಳ ಸಮೂಹದಲ್ಲಿ. பாகால்களுடைய சமூகத்துல, ಬಾದಾಳ ಸಮೂಹದಲ್ಲಿ. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ? கஷ்டம் வரும்போது ஆண்டவருடைய சமூகம் மட்டும் இல்ல, சந்தோஷமா இருக்கும்போதும் ஆண்டவருடைய சமூகத்துல தான் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவச்சனமே, ಕಷ್ಟ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲ, ಸುಖ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ದೇವರ ಸಮೂಹ, ಕಷ್ಟ ಬಂದಾಗ ಕೂಡ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. அதுதான் ஒரு மனம். அதே ಒಂದು ಮನಸ್ಸು, ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனம். அதுதான் ஆண்டவரே நாம் தேடும்போது அவர் நமக்கு ಸಮೀಪமாக, ದೇವರೊಂದಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಇರುವಂತದ್ದು ಇದೇ ಆಗಿದೆ. ನಾವು ಹುಡುಕುವಾಗ ಅವರು ನಮಗೆ ಸಿಗ್ತಾರೆ. சோ அதனால நமக்கு ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ಅದರಿಂದಲೇ ನಮಗೆ ಒಂದು ಮನಸ್ಸು ಇರಬೇಕು ಎಂಬ இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவ ಅಧ್ಯಾಯ 24:18 ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுடைய பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் செய்த சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யெகோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்களுடைய பிதாக்கள் இந்த நதியை கடப்பதுக்கு முன்பதாக சேவித்த அந்த தேவர்களை சேவிப்பீர்களா, அல்லது நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த தேசத்துல இந்த ஜனங்கள் சேவிக்கக்கூடிய தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்க யார் எதை சேவித்தாலும் சரி, நான் என்ன செய்ய போறேன்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். ஹல்லேலூயா, யெகோவாவை சேவிஸ்தீவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மன உறுதி நமக்குள்ளாக இருக்கிறதா? ಆ ಮನದುರ್ಗವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. 4 பேர் ஒரு வீட்ல இருந்தா குடும்ப ஜெபத்துல 4 பேர் உட்காருங்களா? 4 ಜನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರೋ 4 ಜನ ಕೂತ್ಕೊಂತೀರಾ? பிள்ளைக்கு நாளைக்கு எக்ஸாம், ನಾಳೆಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಕ್ಸಾಮು. அம்மா நீ போய் படி, ಅಮ್ಮ ನೀನು ಹೋಗಿ ಓದು, அப்பா நீ போய் படிச்சுக்கடா, நாங்க ஜெபம் பண்றோம். ಅಪ್ಪ ನೀನು ಹೋಗಿ ಓದುಗೋ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ. அப்படி சொல்றீங்களா? ஜெபத்துல உட்கார வைக்கிறீங்களா? ಹೇಳ್ತೀರಾ, ಪ್ರಾರ್ಥನೆ ಕೊಂಡಿಸ್ತೀರಾ? சொல்லுங்களேன், ಹೇಳಿ. ஜெபத்துல உட்கார வைக்கிறீங்களா? அப்படி நீங்க உட்கார வச்சு பாருங்க, அதனுடைய மேன்மை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர அவர் வல்லவர். ಹಾಗೆ ಕುಂಡ್ರಿಸಿ ನೋಡಿ, ಅದ್ರ ಪ್ರತಿಫಲವು ದೇವರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. 1/2 மணி நேரம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல செலவிட்டால் அந்த 1/2 மணி நேரத்துக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு தர அவர் வல்லவர். ನೀವು ಅರ್ಧ ಗಂಟೆ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಂಡಿಸುವುದಾದರೆ ಅರ್ಧ ಗಂಟೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಬಲವು ಜ್ಞಾನವು ಕೊಡುವಂತ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அப்பதான் அந்த குடும்பத்துக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக, பெற்றோர்களுக்குள்ளாக அந்த ஒரு மனம் வரும். தேவச்சனமே, ಆವಾಗಲೇ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಒಂದು ಎತ್ತಂತದವರೆಗೆ ಒಂದು ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? பிள்ளைகள படிப்பு படிப்பு படிப்பு, பெற்றோர்கள் ஜெபம்னா என்ன நடக்கும்? ಮಕ್ಕಳಿಗೆ ಓದೋದು ಮಾತ್ರ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಎತ್ತೋರು ಪ್ರಾರ್ಥನೆ. உங்க பசிக்கு நான் சாப்பிட்டா என் பசி தீருமா?
ನಿಮ್ಮ ಹಸುವಿಗೆ ನಾನು ತಿಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹಸು சொல்லுங்க. அப்ப உங்களுடைய தேவைகளுக்கு நீங்களாக என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிட்ட சேரணும். ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ದೇವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ನೀವು ಬರಬೇಕು. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக வர அவர் வல்லவர். தேவரு ஆவாக ನಿಮ್ಮ ಕಿವಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ. அதான் யோசுவா சொல்றாரு, நீங்க எப்படி யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, நானும் என் வீட்டாரும் நாங்க என்ன செய்ய போறோம்? கர்த்தரையே ಸೇವಿಪೋம். ಯಾರು ನೀವೆಲ್ಲರೂ ಹೆಂಗೆ ಹೇಗೆ ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ಯೆಹೋವನನ್ನು ಸೇವಿಸ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடித்துக்கொள்ளலாம். அவரை நம்ம எப்படி சேவிக்கணும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் படிப்போம். 10ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது? அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த சிந்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் நமக்குள்ளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முழுமையாக எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎದುರು ನೋಡೋದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿರೋ ದೇವರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮಾದ. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಮತ್ತು ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஆண்டவர் நமக்குள்ளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முழுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ಯಾವ ರೀತಿಯಾದ ಮನಸ್ಸು ಅಂದ್ರೆ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. முழுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த இருமனம் நமக்குள்ளாக வரக்கூடாது என்று சொன்னால், நமக்குள்ளாக என்ன இருக்கணும்? முழுமையே இருக்கணும். ನಮಗೆ ಆ ಒಂದು ಎರಡು ಮನಸ್ಸು ಬರಬಾರದು. ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? ಪೂರ್ಣವಾಗಿರಬೇಕು. தேவனிடத்துல நம் முழு இதயத்தோடு கூட நாம் இருக்கும்போது இருமனம் வராது. ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರುವಾಗ ನಮಗೆ ಎರಡು ಮನಸ್ಸು ಬರೋದಿಲ್ಲ. ஏனென்று சொன்னால் நமக்குள்ளாக அந்த ಮನ ಉறுதி வந்துரும். ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಮನದುರು ಬರುತ್ತೆ. ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அந்த மனம் நமக்குள்ளாக வரும்போதுதான் நம்ம உலகத்தை தேடி போக மாட்டோம். ಆ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗಲೇ ನಾವು ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. உலகத்தினுடைய காரியங்களை தேடி போக மாட்டோம். ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನು ಹುಡುಕಿ ನಾವು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನು. அவர் நம்மை படைத்தவர், ஜீவனுள்ளவர். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವರು, ಜೀವವುಳ್ಳವರು. நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுவதற்கு அவர் விடுகிற தேவன் அல்ல. ಅವರು ಯಾವತ್ತೂ ನಮ್ಮನ್ನು ಲಜ್ಜೆಗೊಳಿಸೋದಕ್ಕೆ ಒಂದಿನ ಕೂಡ ಬಿಡುವ ஒரு நாளும் வெட்கப்படுவதற்கு விடுப்போறதில்ல. ಯಾವತ್ತೂ ಲಜ್ಜೆಗೊಳಿಸೋದಕ್ಕೆ ஆனா அந்த மன உறுதி நமக்குள்ளாக இருக்கணும். ಮನದುರು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அந்த ஒரு மனதோடு கூட நாம் இருக்கும்போது, ಒಂದು ಮನಸ್ಸಿಂದ ನಾವು ಇರುವಾಗ தேவன் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவச்சனமே, ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ? ஒருவேளை இதுவரைக்கும் ಒಂದು ವೇಳೆ ಇದುವರೆಗೂ இரண்டு மனமுள்ளவர்களாக, ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ, நம்முடைய மன விருப்பத்தின் போல, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಂತೆ அல்லது ಅಲ್ಲವೇ எலியா சொன்னது போல ಹೇಳಿದಂತೆ ரெண்டு மனமுள்ளவர்களாக, ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கலாம். ಕುಗ್ಗಿ ಕುಗ್ಗಿ ನಡೀತಿರಬಹುದು. ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾನೆ. இது யாருக்கு தேவையோ எனக்கு தெரியாது, ಇದು ಯಾರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, மனம் திரும்புங்கள், ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ, மன திரும்புங்கள், ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ದೇವರ ರಾಜ್ಯವು ಸಮೀಪವಾಗಿದೆ. அவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. ಬರುವವರೆಗೆ ತುಂಬಾ ಸಮೀಪವಾಗಿದೆ. ரெண்டு மனதோடுகளாக இல்ல, ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ, ஒரே மனதோடு கூட ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಿಜವಾದ ದೇವರು. அவர்தான் மெய்யான தேவன். ಅವರೇ ನಿಜವಾದ ದೇವರು. அவரೇ ಜೀವನುಳ್ಳ தேவன். ಅವರೇ ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அவரೇ ಅಂಡ ಸರಾಸರங்களை ಪಡೆಯುತ್ತவர். ಅವರೇ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿಸಿದವರು என்ற மன உறுதியோடு கூட, ಈ ಮನ ದುರ್ಗದಿಂದ, மன உறுதியோடு கூட ಮನ ದೃಢತೆಯಿಂದ
இருக்கும்போது ಇರುವಾಗ அவர் நித்திய ஜீவனை தர வல்லவர் தேவ ஜனமே. ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ நித்திய ஜீவன் தர வல்லவர். ನಿತ್ಯ ಜೀವ ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ஒருவேளை இதுவரைக்கும் ரெண்டு மனவர் உள்ளவர்களாக ಇದುವರೆಗೂ ಯಾರನ್ನ ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, குந்தி குந்தி நடந்திருக்கலாம். ಕುಗ್ಗಿ ಕುಗ್ಗಿ ನಡೆದ இந்த நேரத்துல ஒப்புரவாகுங்க. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. இந்த நேரத்துல ஒப்புரவாகுங்க. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, நிறைய நேரங்களில ತುಂಬಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ நீர் செய்த நன்மைகளை மறந்து ನೀವು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮರೆತು உலகத்தை நான் நாடின நாட்கள் உண்டு. ಲೋಕವನ್ನ ಹಾಳದಂತ ದಿನಗಳುಂಟು. உலகத்தை நாடின நாட்கள் ಉಂಟು. ಲೋಕವನ್ನೇ ನೋಡಿದ ಹುಡುಕಿದ ದಿನಗಳುಂಟು. ಹುಡುಕಿದ ದಿನಗಳುಂಟು. ஒரு விஷயம் கூட என் மீது மனதுருகம் ஆண்டவரே. ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ಮೇಲೆ ಮನದುರುಗು. என் குற்றங்களை மன்னிங்க சுவாமி. ನನ್ನ ಅಪರಾಧಗಳನ್ನು ಮನ್ನಿಸು. என் குறைகளை மன்னிங்க. ನನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. என் மீறுதல்களை மன்னிங்க. என் மீது மனதுருகம் ஆண்டவரே. ನನ್ನಲ್ಲಿ ಮನದುರುಗು. என் மீது மனதுருகம் ஆண்டவரே. ನನ್ನ ಮೇಲೆ ಮನದುರುಗು. என்னை மன்னிங்கப்பா. ನನ್ನ ಕ್ಷಮಿಸು. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கண்களை மூடி ஆண்டவரை துதித்து ದೇವರ ಸ್ತುತಿಸಿ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. Jesus.